Hi all, a very pleasant evening. This is Faizunisha, wellness coach from Wellsense community. உங்க எல்லாரையுமே இந்த phenomenal weight loss sessionல நான் invite பண்றதுக்கு I am very happy and I am very privileged. இந்த செஷன் யார் கண்டக்ட் பண்றாங்கன்னா வெல்சன்ஸ் கம்யூனிட்டி. வெல்சன்ஸ் கம்யூனிட்டி யாருன்னா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் ஸ்கின் கேர் ஸ்பெஷலிஸ்ட் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷனா ஃபார்ம் பண்ணி நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. Not only in weight loss, PCOD, diabetics, thyroid reversals, all the chronic and degenerative diseases. எங்களுடைய வெல்சன்ஸ் கம்யூனிட்டி ஒரே விஷன் என்ன, டு ஹெல்ப் 1 million people, to give awareness to 1 million people in the year 2024. ஸோ இந்த வெயிட் லாஸ் செஷன் பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் சமைப்பாங்க. பட் ஈச் பர்சனுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இந்த செஷன்ல நீங்க எப்படி வந்து ஒரு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் அண்ட் சஸ்டைனபிள் சேஞ்சஸ் எப்படி நம்ம லைஃப்ல மாத்திக்க முடியும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த செஷன் எப்படி இருக்கும்னா 4 பார்ட்ஸா இந்த செஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த சயின்ஸ் பார்ட். சயின்ஸ் பார்ட்டை நமக்கு சொல்லிக் கொடுக்க வரவங்க யாருன்னா வசந்தி மேம். ஷீ இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் நியூட்ரிஷனிஸ்ட். அவங்க எல்லா நாட் ஓன்லி இன் வெயிட் லாஸ் லைக் பிசிஓடில அவங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட், தைராய்டு ரிவர்சல்ஸ், டயபெட்டிக் ரிவர்சல்ஸ் நிறைய பேருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் தி டெஸ்டிமோனியல் பார்ட். எங்க வெல்சன்ஸ் கம்யூனிட்டி கூட டயட் இருந்து நிறைய பேர் அவங்களுடைய வெயிட் லாஸை வந்து நிறைய அவங்களுடைய ஹாப்பியா அவங்க லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. நாட் ஓன்லி இன் வெயிட் லாஸ் மட்டும் சொல்லலாம், மற்ற கிரானிக் இஷ்யூஸ்ல இருந்து. நெக்ஸ்ட் கம்ஸ் தி பேனலிஸ்ட் பார்ட். ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாரையுமே நாங்க இன்வைட் பண்ண முடியாது. ஸோ வி ஆர் இன்வைட்டிங் 3 பேனலிஸ்ட் ஹியர் டு ஷேர் தேர் ஹாப்பினஸ் ஹியர். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பார்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஹியர். நம்ம கூட சீனியர் மோஸ்ட் நியூட்ரிஷனிஸ்ட் மிஸ்ஸஸ் ஷப்னம் மேம் இங்க வந்து அவங்களுடைய நம்மளுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை வந்து நீங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண வருவாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம என்ன சாப்பிட்றதுனால இப்படி ஆகுது, எப்படி நம்மளுக்கு இப்படி உடம்பு போடுது, ஈவன் ஜிம்முக்கு போறோம், அந்த மாதிரி எல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஷீ இஸ் ஹியர் டு ரிசால்வ் ஆல் த கொஸ்டின்ஸ். அவங்க ஆல்மோஸ்ட் 300+ கண்ட்ரீஸ்க்கு பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்ட் ஆஃப் த செஷன், நீங்க என்ன அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ இங்க இருந்து அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து உங்க கோச்சுக்கு அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து ப்ரீ கன்சல்டேஷனுக்கு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே எப்படி ஃபேட் லாஸ் ஈஸியா பண்ணலாம் அப்படின்றது பத்தி இங்க தெரிஞ்சுக்க we will invite Vasanthi ma'am here to the digital screen. We welcome you ma'am. Thank you so much. Thank you so much, Faizunisha, for the warm welcome. And yeah, I'm very happy to be here to share the science behind fat loss or weight loss. ஸோ நிறைய பேருக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கு. லைக் நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கீங்க, எப்படி மேம் இதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இவ்வளோ ஃப்ரீ செஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இது மட்டும் இல்லைங்க, நிறைய லைக் வெயிட் லாஸ் மட்டும் இல்லை, டயபெட்டிஸ், பிசிஓடி, தைராய்டு ரிவர்சல், இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்க்கு நாங்கள் ஃப்ரீ செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அண்ட் ஆல்சோ கிட்ஸ் செஷன்ஸ் கூட நிறைய லாங்குவேஜஸ்ல, மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த செஷன்ல வெயிட் லாஸ், ஃபேட் லாஸ் எப்படி பண்ணலாம், லைக் எப்படி இது நடக்குது, எப்படி இது பாசிபிள், 120 daysல 20 kgs வரைக்கும் எப்படி கம்மி பண்ண முடியும், அண்ட் எப்படி இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சயின்ஸ் பிஹைண்ட் ஃபேட் லாஸ் ஆர் வெயிட் லாஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம செஷனுக்குள்ள போகலாம். எஸ், ஸோ வெயிட் லாஸ் அது அப்படி சொல்றதை விட ஃபேட் லாஸ்ன்னு சொல்றது ரொம்ப ஆக்சுவலா பொருந்தும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது, லைக் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், வெல்னஸ், லைக் டிரான்ஸ்ஃபர்மேஷன், கார்டியோ, விட்டமின், மோட்டிவேஷன், எல்லாமே லைக் இட் இஸ் 360 டிகிரி வியூ மாதிரிங்க வெயிட் லாஸ்ங்கிறது. லைக் இந்த ஒரு விஷயம் பண்ணா வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு கிடையாது. ஸோ இட் இஸ் அ ஹோல்சம் 360 டிகிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் உங்களுக்கு வெயிட் லாஸ்ங்கிறது ஒரு நல்ல ஒரு லைக் எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஒரு ப்ராசஸா அது உங்களுக்கு வந்து சேரும். ஸோ விட்டமின்ஸ், கேலரிஸ், நேச்சுரலா ஒரு ஆர்கானிக் முறையில நம்ம பண்ணும்போது தான் நம்ம வெயிட் லாஸ் ஹோலிஸ்டிக்கா நடக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போலாம்.
ஸோ இந்தியால பாத்தீங்க அப்படின்னா லைக் 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 முன்னாடி இப்போ இருக்கிறத விட இப்போ ஒபிசிட்டி வந்து ரொம்ப ரைஸ்ல இருக்கு. அண்ட் 4ல 3 இந்தியன்ஸ்க்கு லைக் ஓவர் வெயிட் கேட்டகரியில இருக்காங்க. அண்ட் விச் இஸ் ஷாக்கிங் நம்பர். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்கிரீன்ல 73% ஆஃப் அர்பன் இந்தியன்ஸ் வந்து ஓவர் வெயிட்ல இருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் த அர்பன் இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா ஓவர் வெயிட்ல இருக்காங்க. இந்த ரிஸ்க் ஏஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 28 to 38ன்னு சொல்றோம். ஏன்னா இப்போ லைக் நம்மளே பாத்தீங்கன்னா காலேஜ் டேஸ்ல இல்ல ஸ்கூல் டேஸ்ல லைக் நார்மல் வெயிட் தான் இருந்திருப்போம். பட் இப்போ லைக் ஆஃப்டர் மேரேஜ் நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம் இல்லையா, லைக் எனக்கு போஸ்ட்மார்ட்டம் வெயிட் இருக்கு, இல்ல லைக் ஆஃப்டர் மேரேஜ் நான் வெயிட் போட்டுட்டேன். சோ இதுக்கு எல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த நம்மளோட ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் இல்ல நம்மளுக்கு. அண்ட் ஆல்சோ நிறைய ஸ்ட்ரெஸ் அண்ட் நிறைய செடென்டரி லைஃப் ஸ்டைலுக்குள்ள நம்ம போய்கிட்டு இருக்கோம். சோ அதனாலதான் இந்த ரிஸ்க் ஏஜ் பாத்தீங்கன்னா 28 to 38 இயர்ஸ்ன்னு சொல்றாங்க. அண்ட் இப்போ இருக்கிற இந்த லைக் 26க்கு மேல அப்படின்னு போகும்போது 38க்குள்ள தான் இந்த கேட்டகரியில வராங்க. மென் அண்ட் விமன் போத். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா ஆவரேஜ் பிஎம்ஐ வந்து 25.5ன்னு சொல்லியிருக்கோம். பட் ஆனா நம்ம வெல்சன்ஸ்ல பாத்தீங்கன்னா 22 பிஎம்ஐ தான் கரெக்டா ஃபாலோ பண்றோம். அண்ட் இது இந்த ஒபிசிட்டிங்கிறது வந்து இட் இஸ் பிகமிங் அ குளோபல் பேண்டமிக் எபிடமிக். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்தியால மட்டும் இந்த ஷாக்கிங் நம்பர் உங்களுக்கு இங்க லெஃப்ட்ல கொடுத்திருக்காங்க. பட் ஓவரால் ஒபிசிட்டிங்கிறது லைக் ரொம்ப ஹியூஜ் ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் 2045க்குள்ள லைக் கிட்டத்தட்ட 75% ஆஃப் ஓவரால் பீப்புள் வந்து இந்த ஒபிஸ் கேட்டகரியில வர போறாங்கன்ற ஷாக்கிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த 3 மோஸ்ட் லைக் ஒபீஸ் கண்ட்ரீஸ்ல இருக்கிறோம் நம்மளும். சோ அது அகைன் இட் இஸ் அ காஸ் ஆஃப் கன்சர்ன். நம்ம கன்சர்ன்ல இருக்கணும். அண்ட் லைக் இங்க பாத்தீங்கன்னா மோர் தென் 2 பில்லியன் அடல்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வந்து ரொம்ப ஓவர் வெயிட்ல சில்ட்ரனுமே வந்து இந்த கேட்டகரியில ஸ்லோவா வந்துட்டு இருக்காங்க. பிகாஸ் நம்மளோட ஏர்லி ஸ்டேஜஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம போய் விளையாடுவோம் வெளிய. அண்ட் நிறைய நல்ல சத்தான உணவுகள் சாப்பிடுவோம். அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாமே ஃபுல்லா ஜங்க் ஃபுட் அண்ட் அவங்க லைஃப் ஸ்டைலே ரொம்ப மாறிடுச்சு. வீடியோ கேம்ஸ் அண்ட் மொபைல்ஸ், கம்ப்யூட்டர்ஸ். சோ இப்படி மாறிடுச்சு. சோ அதனால லைக் சில்ட்ரனுமே வந்து இந்த கேட்டகரிக்குள்ள ஸ்லோவா வந்துகிட்டு இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் ஸ்கிரீன் போலாம். நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் இதுல ஒபிசிட்டி வந்து நியர்லி ட்ரிபிள் ஆக்கிட்டு இருக்கு. அண்ட் 2045க்குள்ள நம்ம எங்க இருக்கோம்னா 75% வந்து ஓவராலா நம்ம ஒபிஸ் கேட்டகரியில வரப்போறோம். அண்ட் இங்க இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சார்ட் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் 1917ல 45% தான் இருக்காங்க. பட் இப்போ வந்து 74% கிட்ட தே ஆர் ஆல்ரெடி இன் ஓவர் வெயிட். சோ நம்ம இத ஒரு காஸ் ஆஃப் இதுவா எடுத்துக்கிட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கண்டிப்பா இப்ப எடுக்கல அப்படின்னா நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸுமே ரொம்ப பாதிக்கப்பட போறாங்க. சோ இப்போ நீங்க எல்லாருமே இந்த செஷன்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. உங்களோட ஹெல்த்த வந்து கன்சர்ன் பண்ணி லைக் நம்ம ஏதாச்சும் ஒரு வெயிட் லாஸ் ஜர்னி பண்ணணும், இல்ல நம்மளோட ஹெல்த் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இதுக்காக வந்திருக்கீங்க. சோ கண்டிப்பா இட் இஸ் அப்ரிஷியேட்டட். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்கிரீன் போலாம். சோ ரிஸ்க் ஆஃப் ஓவர் வெயிட் லைக் இந்த ஹெல்த் ரிஸ்க் எப்படி இந்த ஓவர் வெயிட்ல இருக்கிறதுனால என்னென்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க தெரியும் டைப் 2 டயபிட்டிஸ் அப்படின்றது. சோ அந்த இது மெயினா எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான். சோ இதுக்குள்ள டைப் 2 டயபிட்டிஸ்குள்ள நீங்க போக ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் ஆல்சோ ஹை பிளட் பிரஷர். சோ பிளட் பிரஷர் இன் சென்ஸ் ஹைப்பர் டென்ஷன் வரதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அது அதோட இது பாத்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் அண்ட் ஸ்ட்ரோக் ஆல்சோ. சோ இந்த ஹை பிபி இருக்கிறவங்க டைரக்டாவே ஹார்ட் டிசீஸ்க்குள்ள போறதுக்கு தேர் ஆர் மோர் சான்சஸ். அண்ட் இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட்னு சொல்லலாம். லைக் இப்போ ஹை கொலஸ்ட்ரால் போது நம்ம குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால்னு இருக்கு, HDL, LDL. சோ அதை வச்சு வி கேன் டிசைட். அண்ட் இந்த கால் பிளாடர் டிசீஸுமே நம்மளுக்கு இந்த ஓவர் வெயிட் இருக்கிறதுனால இட் வில் பி லைக் மோர் ப்ராமினென்ட் இந்த இதுல. அண்ட் ஆல்சோ நீங்க இந்த இமேஜ் பாத்தீங்கன்னாலே தெரியும் ஸ்லீப் ஆப்னியா. லைக் நம்மளுக்கு ரொம்ப டயர்டாவும் ரொம்ப ஒரு எனர்ஜியே இல்லாத மாதிரி வில் ஆல்வேஸ் பி இன்டு தட். அண்ட் ஃபேட்டி லிவர் டிசீஸ் பத்தி நிறைய சொல்லணும். லைக் அது ஒரு தனி சாப்டர், தனி ஒரு இது. சோ ஃபேட்டி லிவர் டிசீஸ் வந்து லைக் ஆல்கஹால் குடிச்சா மட்டும்தான் வரும்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் தட் இஸ் நாட் அட் ஆல் ட்ரூ. லைக் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவரும் இருக்கு. சோ ஒபீஸ் கேட்டகரியில இருக்கவங்க லைக் வென் யூ do blood checks like இந்த லிபிட் ப்ரொஃபைல் எல்லாம் பார்க்கும்போது we'll come to know that they are into fatty liver disease. அண்ட் சில்ட்ரனுமே நிறைய பேர் இப்போ இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்ல வந்துட்டு இருக்காங்க. விச் இஸ் மேஜர் கன்சர்ன் ஃபார் அஸ். அண்ட் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் லைக் பாத்தீங்கன்னா இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் லைக் இந்த நடுவுல இருக்க கார்டிலேஜ் வந்து நிறைய தேய ஆரம்பிச்சிடும். லைக் நம்மளோட வெயிட்ட பேலன்ஸ் பண்றதே அந்த நீஸ் தானங்க. சோ
அந்த நீஸ்க்குள்ள அந்த கார்டிலேஜ் வந்து ப்ராப்பரா இல்ல அண்ட் இட் இஸ் லைக் ஷேப் மாறுது ஆல்சோ உதிர ஆரம்பிக்குது அப்படின்னும் போது இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நம்மளோட லைஃபே வந்து ரொம்ப லீட் பண்ண லைக் நார்மல் லைஃபை லீட் பண்ண முடியாம நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. அண்ட் லாஸ்ட் கேன்சர். ஸோ இதையுமே நம்ம ஓவர் வெயிட்ல இருக்கிறோம் அப்படின்னா இந்த லைக் மேஜர்லி நம்ம சாப்பிடுறது என்னன்னு பாத்தீங்கன்னா குளுக்கோஸ். ஸோ கேன்சர் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அதோட மேஜர் ஃபுட் சோர்ஸே குளுக்கோஸ் தான். சோ அது எடுத்து எடுத்து நிறைய பரவ ஆரம்பிக்கும். சோ அப்படி அந்த குளுக்கோஸை நம்ம கட் பண்ணும்போது தான் இந்த லைக் இந்த ஓவர் வெயிட்ல இல்லாம நம்ம ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல் ஹெல்தி லைஃப் ஸ்டைல வரும்போது தான் இந்த கேன்சர் மாதிரியான நிறைய விஷயங்களும் நம்ம தவிர்க்க முடியும். ஸோ ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் இஸ் தி அண்டர் வெயிட் கேட்டகரி, தட் இஸ் த இண்டெக்ஸ் வந்து 18.5. நார்மல் இஸ் 18.5 to 24.9. நான் சொன்ன மாதிரி நம்மளோட நார்மல் பாடி மாஸ் இண்டெக்ஸோட பிஎம்ஐ வந்து லைக் 22 ஃபாலோ பண்ணுவோம் நம்ம வெர்சன்ஸ்ல. அண்ட் இது இந்த சார்ட் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் லைக் நீங்க எந்த ஹைட்ல இருக்கீங்க அண்ட் எந்த வெயிட்ல இருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு யூ கேன் டிசைட் லைக் நம்ம நார்மல் வெயிட்ல இருக்கோமா இல்ல நார்மல் ஐடியல் வெயிட்ல தான் இருக்கோமா, நம்ம பிஎம்ஐ என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைக் இந்த சார்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லைக் கூகுள்லயுமே இருக்கு. ஸோ யூ கேன் ஜஸ்ட் நீங்க போய் உங்களோட ஹைட் அண்ட் வெயிட் போட்டு நீங்க எந்த பிஎம்ஐல இருக்கீங்கன்னு பாத்துக்கிறது இட் இஸ் வெரி குட். அண்ட் யா நெக்ஸ்ட் போலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்சுலின் நான் சொன்ன மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் மெயின் ரீசன். அண்ட் இது பாத்தீங்கன்னா இது ஒரு செல். ஸோ செல்லுக்கு ஒரு கீ மாதிரி தான் இன்சுலின். எப்படின்னா நம்ம சாப்பிடுற நிறைய ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா இட்லி தோசை இது எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ் தான். மேஜர்லி டீ காஃபி குடிக்கிறது அண்ட் எல்லாமே நிறைய கார்ப்ஸா நம்ம எடுக்கிறோம். ஸோ இது எல்லாமே குளுக்கோஸா மாறப்போகுது அண்ட் மாறி நம்ம செல்லுக்கு கொண்டு போறதாங்க இந்த இன்சுலின். ஸோ இதுதான் ஒரு கீ மாதிரி அந்த செல்லுக்கு. And நம்ம செல்லுக்கு எனர்ஜி சோர்ஸே இதுதான் இந்த குளுக்கோஸ் தான். ஸோ அதை கொண்டு போய் சேர்க்கணும்னா இன்சுலினால மட்டும் தான் முடியும். அண்ட் அது ஒரு கீ மாதிரி செல்லுக்கு. ஸோ அதுதான் இந்த பிக்சரை டெபிக் பண்ணிருக்காங்க. சோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நம்ம நம்ம கம்மி பண்ணா மட்டும்தான் இது எல்லாமே நம்மளுக்கு பாசிபிள். அதாவது பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய கார்ப்ஸ் எடுக்க 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 நம்ம செல் ஒரு கட்டத்துல அந்த குளுக்கோஸ வாங்காம லைக் அதுக்கு போதும் இல்லையா, லைக் செல்லுக்கு தெரியும் எவ்வளவு குளுக்கோஸ் வேணும்னு சொல்லிட்டு. So நம்ம அதை மீறிய கொடுக்கும் போது அங்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகுது. சோ அதுதான் நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்றோம். அண்ட் அந்த அந்த இன்சுலின் என்ன பண்ணும்னா அந்த குளுக்கோஸை வந்து ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி நம்ம இப்போ ஒபீஸ் கேட்டகரியில இருக்கோம். ஸோ இதுதான் நடக்குது. அண்ட் இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் எல்லாமே பிகாஸ் ஆஃப் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ ஹார்ட் டிசீஸ் அண்ட் லிபிட் ப்ராப்ளம்ஸ் நான் சொன்ன மாதிரி எல்டிஎல் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவல் அண்ட் ட்ரைக்ளிசரைட் லெவல் இதெல்லாம் பாக்குறது. அண்ட் ஹைப்பர் டென்ஷன், டைப் 2 டயபிட்டிஸ், டிமென்ஷியா, கேன்சர், மேஜர்லி பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். ஸோ இதுக்குமே மெயின் ரீசன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான். அண்ட் இது இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இரெகுலர் பீரியட்ஸ் ஆகுறது அண்ட் லைக் இன்ஃபர்டிலிட்டியுமே நிறைய பேருக்கு இஷ்யூவா இருக்கும் பிகாஸ் ஆஃப் திஸ் பிசிஓடி பிசிஓஎஸ். அண்ட் நான் சொன்ன மாதிரி நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸுமே வந்து இட் இஸ் மேஜர் காஸ் ஆஃப் கன்சர்ன் இப்போ இருக்கிற காலகட்டத்துல. சோ இந்த சார்ட் கீழே இருக்கிறத பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லைக் கிரீன் அண்ட் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கான அந்த ஒரு லெவல் மாதிரி. ஸோ வென் யூ டேக் 0 இண்டிகேட்ஸ் குட் லைக் ஃபேட் நிறைய எடுக்கிறதுனால உங்களுக்கு அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஆகாது. ஸோ லைக் இந்த ஃபேட் நிறைய இன்டேக் பண்ணணும் அண்ட் ப்ரோட்டீன் லைக் இட் இஸ் கோயிங் டு செக்ரீட் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் இன்சுலின் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆல்சோ இஸ் குட். பட் இந்த சைட் ரெட் சைட் பாத்தீங்கன்னா டியூபர்ஸ் லைக் இந்த பூமிக்கு அடியில விளையறது அது சாப்பிட தவிர்க்கணும். அண்ட் ஆல்சோ ரிஃபைன் கார்ப்ஸ்ன்னு சொல்லும் போது லைக் நார்மல் பேக்கேஜ் ஃபுட்ஸ் ஆகட்டும் இல்ல கார்போஹைட்ரேட்ஸ் இந்த மாதிரி நிறைஞ்ச ஜூசஸ் ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரிலாம் குடிக்கிறத நிப்பாட்டினீங்கன்னா லைக் இட் வில் பி குட் ஃபார் யோர் ஹெல்த். அண்ட் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுமே நம்ம கம்மி பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் போலாம். ஸோ நான் எப்படி இந்த ப்ராசஸ் நடக்க போகுது, எப்படி நம்ம இந்த ஸ்டோர் ஆன ஃபேட்டை எப்படி நம்ம பர்ன் பண்ண போறோம் அப்படின்றது தான் இந்த ப்ராசஸ் கிளைகோஜீனாலைசிஸ். ஸோ நம்ம இங்க பாக்குறது ஈட்டிங். ஸோ சப்போஸ் நம்ம ஒரு கார்ப் எடுக்கிறோம், இங்க ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க, ஸோ கார்ப் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன ஆக போகுதுன்னா நம்ம பிளட்ல சுகரா அது மாறும். ஸோ குளுக்கோஸா மாறும். அந்த குளுக்கோஸ் இட் இஸ் கோயிங் டு பி பிக்ட் அப் பை த இன்சுலின். ஸோ இந்த பேன்கிரியாஸ்ங்கிறது தான் வந்து நம்ம அந்த பேன்கிரியாஸ்ல பீட்டா செல்ஸ்னு இருக்கும். ஸோ அதுதான் இன்சுலினை செக்ரீட் பண்ண போகுது. ஸோ அந்த இன்சுலின் இந்த குளுக்கோஸை கொண்டு போய் லைக் அடிப்போஸ் செல்ஸ் அந்த குளுக்கோஸ் அதாவது நம்ம தேவை இல்லாத அந்த செல்ல எடுத்து மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம ஃபேட்டா ஸ்டோர் ஆயிரும். ஸோ இந்த ஃபாஸ்டிங் டைம்ல நம்ம என்ன பண்ண போறோம், ஃபாஸ்டிங் டைம்ல என்ன நடக்குது, சப்போஸ் நம்ம சாப்பிடாத டைம்ல என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பிளட் சுகர் எல்லாமே இந்த ஆல்பா செல்ஸ் என்ன பண்ணும், குளுக்கோகான்ன்ற ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். ஸோ அந்த குளுக்கோகான் லைக்
இந்த கிளைகோஜன் அதாவது இந்த ஃபேட் ஸ்டோரை குளுக்கோஸா மாத்தி நம்மளுக்கு எனர்ஜியா கொடுக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்மளுக்கு லைக் அந்த ஒபீஸ் ஐ மீன் ஃபேட் லாஸ்க்கு மேஜரா ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இந்த குளுக்கோகானை தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் இன்சுலின். இன்சுலின் விட இந்த குளுக்கோகான் ஆக்டிவேட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த ஃபேட் லாஸ் ஒரு வெயிட் லாஸ் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா லைக் நடக்கும். அண்ட் அது அப்படிதான் 120 டேஸ்ல 20 கிலோஸும் நம்மளுக்கு கம்மி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. திஸ் இஸ் ஆல் அபவுட் கிளைகோஜினாலைசிஸ் ப்ராசஸ். நெக்ஸ்ட் போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 4 பில்லர்ஸ் பத்தி நான் சொல்லிடுறேன். ஸோ நம்மளோட வெல்சன்ஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் அந்த 4 பில்லர்ஸ் ஆஃப் ஆப்டிமல் ஹெல்த்தை வந்து நாங்க ஃபாலோ பண்ணுவோம். ஸோ பாத்தீங்கன்னா மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த்னு ரெண்டா நம்ம பிரிக்கிறோம். ஸோ மென்டல் ஹெல்த் அப்படின்னா போது பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம டயட்குள்ள வரும்போது. லைக் இப்ப நீங்க டயட் பண்ண போறீங்க அப்படின்னு யார்ட்டனா சொல்லும் போது லைக் நிறைய பேரு சொல்லுவாங்க, எதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் முடியாது உன்னால, இப்படி எல்லாம் பண்ணாத, லைக் இதெல்லாம் குட் இல்ல, இதெல்லாம் இட்ஸ் வெரி பேட் அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. சோ தட் இஸ் அந்த ஒரு அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம இதுக்குள்ள நம்மளுக்காக பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூடோட பண்ணும்போது இட் வில் கிவ் அமேசிங் ரிசல்ட். ஸோ அதுதான் இந்த பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட். அண்ட் அடக்வேட் ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்லீப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் ரொம்ப முக்கியம். அது நீங்க வந்து கண்டிப்பா அது பண்ணணும். அண்ட் பிசிக்கல் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் இஸ் 20%. லைக் மீடியமா நீங்க வாக்கிங் போறது, லைக் half an hour of walking or ஜாகிங் பண்றது, இந்த மாதிரி லைக் மினிமலான பிசிக்கல் எக்ஸசைஸ் இஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த். அண்ட் இங்க ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் இங்க தான் நம்ம வெல்சன்ஸ் கம்யூனிட்டியில நம்ம கோச்சஸ் எல்லாமே லைக் இங்க கான்சென்ட்ரேட் பண்றது, நம்ம ஹெல்ப் பண்ண போறது உங்களுக்கு இந்த பார்ட்ல தான், ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன். ஸோ எப்படி என்ன ஃபுட் எடுத்துக்கணும், என்ன ஃபுட் எடுக்கக்கூடாது, ஸோ இதுல எல்லாமே நம்ம கைட் பண்ண போறோம் உங்களை. ஸோ அண்ட் ஆல்சோ இந்த ஹெல்த் அசஸ்மெண்ட் பத்தி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் உங்களோட பிஎம்ஐ பாருங்க. நம்ம அந்த சார்ட் பார்த்தோம் இல்லையா? சோ அந்த மாதிரி நீங்க எங்க நிக்கிறீங்க, உங்க ஒபீஸ் கேட்டகரியில இருக்கீங்களா இல்ல நார்மல் பிஎம்ஐல இருக்கீங்களான்னு ஃபர்ஸ்ட் யூ ஷுட் அனலைஸ் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அண்ட் வி வில் நீட் அ செட் ஆஃப் பிளட் டெஸ்ட் லைக் பாக்குறதுக்கு உங்களோட ஹெல்த் அசஸ் பண்றதுக்கு. லைக் லிபிட் ப்ரொஃபைல் நான் சொல்லும் போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஹெச்டிஎல், எல்டிஎல், ட்ரைகிளிசரைட். ஸோ இதோட வேல்யூ எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம், அசஸ் பண்ணலாம். அண்ட் HbA1c அப்படின்ன போது உங்களோட 3 மந்த்ஸோட பிளட் சுகர் ஆவரேஜ். சோ அது வந்து உங்களுக்கு பிளட் டெஸ்ட்ல தெரிஞ்சிரும். நீங்க 3 மந்த்ஸா எப்படி இருக்கீங்க, டயபெட்டிக்ல இருக்கீங்களா, ப்ரீ டயபெட்டிக் இருக்கீங்களான்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். அண்ட் தைராய்டு அப்படின்ன போது நிறைய பேரு லைக் தைராய்டு வேல்யூஸ், TSH வேல்யூஸ் பார்க்கும்போது லைக் ரொம்ப ஹையா இருக்கும். சோ அவங்க எல்லாமே வெயிட் கெயின் ஏன் ஆவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ஹைப்போதைராய்டிசம் இருக்கும். சோ அப்ப வந்து அவங்க வெயிட் கெயின் ரொம்ப டிராஸ்டிக்கா லைக் 2 மந்த்ஸ்ல 3 மந்த்ஸ்ல ரொம்ப வெயிட் கெயின் ஆயிருவாங்க. சோ அப்படி இந்த இஷ்யூஸ் பாக்குறதுக்கு தான் தைராய்டு டெஸ்ட். அண்ட் ஆல்சோ ஹீமோகுளோபின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அந்த லெவல் வந்து லைக் 12க்கு கீழே, லைக் 11, 12, லைக் 10க்கு கீழே ரொம்ப இருந்ததுன்னா இட் இஸ் அ மேஜர் காஸ் ஆஃப் கன்சர்ன். அதனால ஹீமோகுளோபின் லெவலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கிரியாட்டினைன் இஸ் டு செக் ஃபார் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே இந்த டெஸ்ட், இந்த அசஸ்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதுல உங்களோட சப்போஸ் உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஹீமோகுளோபின் லெவல்ஸ் ரொம்ப லோவா இருக்கு அப்படின்னா we will be like suggesting you some supplements எடுக்கிறது is good so that your hemoglobin levels will be coming up. and vitamin D இந்த மாதிரி எல்லாம் கம்மியா இருக்கும்போது supplements கொடுத்தா you will have a good like அந்த இந்த கண்ட்ரோல் இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நல்ல ஒரு வேல்யூஸும் நல்ல ரேஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஓவர். ஸோ இப்போ நம்மளோட சயின்ஸ் பாட்டெல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா எழுதி வச்சிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிமோனியல்ஸ். ஸோ நாங்க ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிருக்கோம். நிறைய கிளைண்ட்ஸ் நிறைய பேர் அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி லைக் சக்சஸ்ஃபுல்லாவும் முடிச்சிருக்காங்க. அண்ட் நிறைய லைக் நல்ல ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூடோட நிறைய பேரும் ஷேர் பண்ண வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வீடியோவை பார்த்துடலாம்.
எஸ் பார்த்திருப்பீங்க. ஸோ இவங்களோட அமேசிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இப்ப இருக்கிற இவங்க எல்லாரையுமே நம்மளால கூப்பிட்டு பேச முடியாது. அண்ட் நம்மளுக்காக ஒரு 3 பேனலிஸ்ட் வந்திருக்காங்க அவங்களோட ஜேர்னியை ஷேர் பண்றதுக்காக. அண்ட் without any further delay, let's invite them. Yeah. Harita Shankar ma'am from Nellore. Welcome you, ma'am. Hi, ma'am. Yeah, Hi, next. ma'am. How are you? Yeah, good, ma'am. Thank you. Next, Vijay Satish ma'am from Chennai. Hi, ma'am. And Praveena ma'am from Chennai. Yes. Hi, ma'am. Start with Harita ma'am. Harita ma'am, உங்களோட journey share பண்ணிக்கோங்க ma'am. Yeah, sure, ma'am. Hi, ma'am. How are you? I'm good, ma'am. Thank you so much. How are you? Yeah, good. Yeah, hi all. This is Harita Shankar from Nellore. நான் எப்படி வெல்சன்ஸ் கமிட்டி காண்டாக்ட் பண்ணேன்னா அந்த மேமை காண்டாக்ட் பண்ணா த்ரூ மை சிஸ்டர். அவளுக்கும் ஒரு 5 இயர்ஸா பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது. ஸோ மேம் ஹெல்ப் கைடன்ஸோட வந்து பிசிஓடி ப்ராப்ளம்ஸும் ரிவர்ஸ் பண்ணிட்டு அவளோட ஐடியல் வெயிட்டும் ரீச் பண்ணிட்டா. இப்போ ஹெல்த்தியா லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கா. இட்ஸ் பீன் 6 months நவ். அவ அந்த டயட் ஸ்டாப் பண்ணி ஐடியல் வெயிட்டும் இருக்கா. நெக்ஸ்ட் அவ பீரியட்ஸும் ரெகுலரா இருக்கு இந்த இப்போ. ஸோ அவகிட்ட மேமோட காண்டாக்ட் கேட்டு நான் வந்து மேமை காண்டாக்ட் பண்ணேன். எனக்கு என்ன ஹெல்த் இஷ்யூஸ்னா, am I audible, ma'am? Yes, ma'am. You are audible. யா எனக்கு என்ன ஹெல்த் இஷ்யூஸ்னா, எனக்கு வந்து பிரெக்னன்சில வந்து தைராய்டு இருந்துச்சு. ஸோ த்ரூ தட் நான் வெயிட்டும் புட் ஆன் பண்ணிட்டேன். ஸோ தைராய்டுன்னா அது லைஃப் லாங் அப்படியே போயிட்டு இருக்கும். லைஃப் லாங் நம்ம அதை மெடிகேஷன் யூஸ் பண்ணோம். ஏன்னா இது எனக்கு வந்து ஏன் இந்த டவுட் வந்துன்னா, எனக்கு என்னோட மதருக்கும் இருந்து கிராண்ட் மதருக்கும் இருந்து. ஸோ அது அப்படியே ஹெரிடிட்டி எனக்கும் வந்துடுச்சா, அப்படியே 3 years அப்படியே நான் லைஃப் லாங் அந்த டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுமா அப்படியே திங்கிங் ப்ராசஸ்ல இருக்கும்போது கரெக்டா மேமை காண்டாக்ட் பண்ணேன். ஸோ வித் மேம் கைடன்ஸ் நான் வந்து என்னோட ஐடியல் வெயிட்டும் ரீச் பண்ணிட்டேன். நான் தைராய்டு ரிவர்ஸ் பண்ணிட்டு என்னோட இப்போ நான் வந்து மெயின்டெனன்ஸ் டயட்ல இருக்கேன். ஹாப்பியா இருக்கேன். எந்த கரெக்டா டயட் கம்ப்ளீட் ஆகி 1 month ஆக போகுது. நான் அதே வெயிட்ல இருக்கேன். டேப்லெட்ஸும் போடாம ஜாலியா இருக்கேன். என்ன பார்த்து என் ஹஸ்பண்டும் வந்து இந்த டயட்டை ஸ்டார்ட் பண்ணாரு. இட்ஸ் பீன் கோயிங் டு பி 1 month now. அவரும் ஒரு 5 kgs கிட்ட ரெடியூஸ் பண்றாரு. அவரும் ஹாப்பியா ஜாலியா இருக்காரு. ஸோ இந்த ப்ராசஸ் த்ரூ எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு எப்படி சாப்பிடணும். ஸோ எங்க கிட்டுக்கும் அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணி இஸ் ஆல்சோ எந்த சாப்பிட்டா நல்லது, எது வாட் இஸ் குட் ஹேபிட், வாட் இஸ் பேட் ஹேபிட் ஒரு ஐடியா வந்திருக்கு. இப்போ யார்கிட்டயாச்சும் அவங்க கிட்ட போய் சொல்லணும்னா அவனே சப்போஸ் யாராச்சும் அவனுக்கு ஐஸ்கிரீமோ சாக்லேட் ஏதாவது ஆஃபர் பண்ணா இஸ் ரெடி டு சே திஸ் இஸ் பேட், திஸ் இஸ் குட் அப்படின்னு சொல்றதுக்கு அவனுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கு. ஸோ இஸ் நோ வாட் இஸ் குட் டு ஈட், வாட் இஸ் பேட். யாராவது சப்போஸ் ஏதாவது சாக்லேட் ஐஸ்கிரீம் ஆஃபர் பண்ணா எங்களை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அம்மா நான் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா இல்ல ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேஜ்ல இருந்து இப்போ வந்து அவனே ரெஸ்பான்ஸ் பேட் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ற ஸ்டேஜ் வரையும் வந்துருச்சு. ஸோ ஹாப்பி. இந்த சேஞ்சஸ் வந்து ஒருத்தருக்கு இல்ல டோட்டலா இம்பாக்ட் ஆனது நான் ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அண்ட் தேங்க்யூ மேம் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ வெல்சன் கமிட்டி ஃபார் கிரியேட்டிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஹரிதா மேம். உங்களோட மட்டும் நிக்காம உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் உங்க சன்னுக்குமே நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. ஸோ இட் இஸ் வெரி நைஸ் டு சி யூ ஆஸ் அ ஃபேமிலியா நீங்க இவால்வ் ஆகிறது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச் மேம் ஃபார் ஷேரிங் யுவர் இன்சைட்ஸ் ஆன் யுவர் டயட் ஜர்னி. தேங்க்யூ சோ மச். ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் இன்வைட் விஜி சதீஷ் மேம். மேம் உங்களோட ஜர்னி ஷேர் பண்ணிக்கோங்க மேம். Hi, ma'am. ஹாய் மேம். Yeah. First of all, very happy to see you. என்ன நீங்க இன்வைட் பண்ணதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு எப்பவுமே கிடைக்காது இல்லையா. நம்மளோட ஹாப்பினஸ் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் எல்லாருக்கும் கிடைக்காது, எப்பவுமே கிடைக்காது. ஓகே, ஸோ நான் வந்து என்னோட ஹஸ்பண்டோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அவர் எப்படி வந்து டயட் பண்ணாருன்னு சொல்லிட்டு. பட் இங்க இருக்க வியூவர்ஸ் எல்லாம் கேட்கணும் இல்லையா, அவர் மோட்டிவேட்டடா இருக்கும் அவங்களுக்கு. என்னோட நேம் விஜயலட்சுமி சதீஷ்குமார். நான் சேலம்ல இருந்து பேசுறேன். ஆக்சுவலி என்னோட ஹஸ்பண்ட் நேம் சதீஷ்குமார். அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஆக்சுவலி அவரோட ப்ரொஃபஷன் வந்து ஆர்டிஸ்ட். ஓகே, பேசிக்கலி அவர் ஒரு ஆர்டிஸ்ட். சிங்கிங் அண்ட் டான்சிங் தான் அவரோட இம்பார்ட்டன்டான ப்ரொஃபஷனலே. கொஞ்சம் அவரோட வெயிட் இன்க்ரீஸ் ஆனதால அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவரால் பண்ண முடியல. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தா நீங்களே பாப்பீங்க எப்படி இருந்தாரு எப்படி ஆயிட்டாரு பாருங்க. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தோடனே என்னால முடியலப்பா, ரொம்ப ரொம்ப பிரீத்திங் கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால மூச்சு வாங்குது, டான்ஸ் பண்ண முடியலப்பா, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால ஃப்ரீயாவே பண்ண முடியல. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் இல்லையா. நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஃப்ரீயா ஹாப்பியா பண்ணாதான் நம்ம அவுட்புட் நல்லா கொடுக்க முடியும். பட் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட பண்ணணும்னா அவுட்புட் கொடுக்க முடியாது.
ஆஸ் ஏ ஆர்டிஸ்ட் நம்மளோட என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் ஃபேஸ்ல காமிக்க கூடாது. ஆனா நமக்கு அங்க உள்ள ரொம்ப அவருக்கு கஷ்டமா இருக்கு. ஆனாலும் அவரை வெளிப்படுத்திக்க முடியல. எல்லாமே வீட்டுக்கு வந்து தானே வெளிப்படுத்துவாங்க. சோ அதுக்கப்புறம் தான் நாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். இப்படி இருந்தா அவரோட ஆக்சுவலா அவரோட ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆயிடும், அவரோட ப்ரொஃபஷனும் ஸ்பாயில் ஆயிடும். அதுக்கப்புறம் நாங்க வந்து மேம் இன்ஸ்டா மூலயமா ரீச் பண்ணோம். வெரி கிரேட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு. அவங்க ரொம்ப நல்லா கைட் பண்ணாங்க. ஈவன் பிளட் டெஸ்ட் ஓரியன்டா பண்ணாங்க. என்னடா இது இவங்க டயட் குடுக்குறாங்க, பிளட் டெஸ்ட் அது இதுன்னு சொல்றாங்களே, புதுசா இருந்தது எங்களுக்கு. இது வரைக்கும் நாங்க அதை கேள்விப்படல. பட் பிளட் டெஸ்ட் ஓரியன்டா பண்ணதாலதான் அவருக்கு ஆல்ரெடி ஹீஸ் இன் கேட்வே ஆஃப் ப்ரீ டயபிட்டிக். டயபிட்டிக்ல இப்பதான் வரப்போறான்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால அவரோட வெயிட் லாஸ் மட்டும் இல்ல, அவரோட ஹெல்த்தியான அந்த அவரோட ஹெல்த்தி லைஃபையும் அவர் வந்து ரீச் பண்ணிட்டாரு. அவரோட ப்ரீ டயபிட்டிக் இருந்ததால நல்ல வேளை அந்த 4 months டயட்ல ஃபுல்லி ரிவர்ஸ்டு ஃப்ரம் டயபிட்டிஸ் அண்ட் ஐடியல் வெயிட் அவர் ரீச் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்ல, இப்போ ஒரு ஹெல்த்தியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. அவருக்குன்னு தனி இன்ஸ்டாகிராம் சேனல் தான். அவரோட டான்ஸ் அவங்க ஆக்சுவலி எங்க ஃபேமிலியே ஒரு ஹாப்பியா வந்து ஷேர் பண்ணோம். இந்த இன்ஸ்டாகிராம்ல எங்களோட பேஜா இருந்தாலும் அவங்களோட டான்சிங் அண்ட் சிங்கிங் இல்லாம எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு 3-4 monthsக்கு முன்னாடி அப்படி இல்ல. பட் இப்போ அவர் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்காரு. நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க நம்மளுடைய கணவர் இல்லையா? ஸோ அவங்களுடைய ஆரோக்கியத்தை நம்ம கண்டிப்பா நம்ம பார்க்கணும். சும்மா ஏதோ அவங்க ஒர்க் பண்றாங்க வராங்கன்னு இல்லாம அவங்களோட ஹெல்த் மேல நம்ம கவனம் எடுத்துக்கணும். ஸோ நமக்கு அவர் முக்கியம், அவருக்கு நம்ம முக்கியம். அதனால அவரோட ஹெல்த் நான் கவனிச்சுட்டேன். அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா அவர் இப்ப ஹாப்பியாவும் ஹெல்த்தியாவும் இருக்கிறதுக்கான ரீசன் கிரெடிட் கோஸ் டு வசந்தி மேம், தென் வெல்சன்ஸ் கம்யூனிட்டி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச் மேம். உங்களோட ஹஸ்பண்ட் தெரியும் எனக்கு எப்படி நீங்க உங்க சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா அவரால் முடிஞ்சிருக்காது. ஸோ தேங்க்யூ சோ மச். அவரை வந்து ஒரு ஹெல்த்தியர் வெர்ஷனுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபார் ஷேரிங். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் இன்வைட் பிரவீனா மேம் ஃப்ரம் சென்னை. ஹாய் பிரவீனா. Okay, I think she had some network issues. No problem. Okay, so next நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான லைக் ரொம்ப ரெக்வெஸ்டட் Q&A பார்ட்டுக்கு போகலாம். அண்ட் இந்த Q&A பார்ட்டை கண்டக்ட் பண்றதுக்காக நம்ம வெல்சன்ஸ் கம்யூனிட்டில இருந்து ஒரு சீனியர் நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் பிசிஓடி அண்ட் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்னே சொன்னாங்களே. ஸோ மிஸ்ஸஸ் ஷப்னம் மேம் அவங்கள நம்ம டிஜிட்டல் ஸ்கிரீன்ல இன்வைட் பண்ணலாம். வெல்கம் யூ மேம். Yes, thank you. Thank you so much, Vasanthi, for your warm welcome. Am I audible? Yes, ma'am, you are audible. Thank you. Thank you, Vasanthi. So, yeah. So, basically, Pathingana, thank you for the graceful invite. So, Namloda, there are so many, yeah, you can just, I think you can have your video off so that the screen will be visible to everyone. Thank you. So, friends, basically, Pathingana, like, it will be completely நிறைய goosebumps moments உங்களுக்கு இருந்திருக்கும். அதே மாதிரி is it really true? அதாவது நம்ம வந்துட்டு வெயிட் லாஸ் பண்றோம். ஸோ இந்த ஜேர்னில நம்மளுடைய ஃபர்டிலிட்டியை ரிவர்ஸ் பண்றது, பிசிஓடியை ரிவர்ஸ் பண்றது, இஸ் இட் ஆல் பாசிபிள் அப்படின்னா அஃப்கோர்ஸுங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தட் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ். ஸோ நம்ம எடுத்துக்கிற அந்த கஸ்டமைஸ்டு டயட் ஆகட்டும், ஸோ அந்த ரிசல்ட் வந்து நம்மள வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஹோஸ்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபைசுனிஷா ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, லைக் நம்ம பேரண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரே மாதிரி ஃபுட் தான் வந்துட்டு தே ஆர் யூனோ நம்மளுக்கு எல்லாருக்குமே வி ஆர் கன்சியூமிங் அது ஒரே மாதிரி கொடுக்குறாங்க, ஒரே மாதிரி பேட்டர்ன்ல ஃபாலோ பண்றாங்க. பட் இருந்தா கூட பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ ஒருத்தங்களும் டிஃப்ரெண்ட் அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி யூனிக். ஸோ யூனிக்கா இருக்கிற ஒருத்தர் அப்படி யூனிக்கா இருக்கும் போது எப்படி டயட் மட்டும் காமனா இருக்க முடியும்? Okay, so that is how we should also understand what is the
proper process going to happen in our diet. So அப்படிங்கிறப்போ basically பாத்தீங்கன்னா நம்ம dietல we will be following a customized pattern of diet where உங்களோட blood reports வச்சு we will be giving you, performing you and also tracking you with a proper system for 120 days. Because நம்மளுக்கு அழகா அந்த glycogenolysis-லயே வசந்தி explain பண்ணிருந்தாங்க இல்லையா, நம்மளுக்கு அந்த சிஸ்டம் ஆஃப் சைக்கிள் எந்த மாதிரி இருக்க போகுது, நம்மளுடைய செல்ஸ், நம்மளுடைய லைஃப், ஐ மீன் ஆர்பிசி செல்ஸ் உடைய லைஃப் ஸ்பேன் வந்துட்டு எவ்வளவு டேஸுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி லைக் ஒரு 4 monthsக்குங்க, 120 days. ஸோ இதனால உங்களுக்கு இருக்கிற அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ், அந்த பேட் பிஹேவியர் செல்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த ரெஜுனேஷன் எடுத்து உங்களுக்கு அந்த ஒரு ப்ராசஸிங்குள்ள வரதுக்கு இட் டெஃபினெட்லி டேக்ஸ் திஸ் டைம் பீரியட். Okay, so அந்த மாதிரி ஒரு டைம் பீரியட் எடுக்குது அப்படிங்கும் போது we should definitely let the process go. So அந்த மாதிரி ஒரு ப்ராசஸிங்க்கு நம்மளுக்கு டைம் இருக்கு, when it consumes that much of time அப்படிங்கும் போது it is definitely going to be a customized diet. So அந்த மாதிரி போகும்போது மட்டும்தான் we will be eventually able to support you in reversing all your insulin resistance related issues. Like நம்மளுக்கு ஆல்ரெடி அந்த பிக்சர்ல சொல்லி இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஈவன் PCOD, infertility, diabetes, அதே மாதிரி மூட்டு வலி, நிறைய பேர் 30 வயசுலயே மேம் பயங்கரமான மூட்டு வலி. சோ அது என்ன டெக்னிக்கலி, அது என்ன டேர்ம், நம்மளோட கார்டிலேஜ் எப்படி இருக்கு, ஆஸ்டியோபோரோசிஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, உண்மையிலுமே நம்ம பாடிக்கு என்ன நம்ம ப்ராப்பரான நியூட்ரிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு நம்மளுக்கு தெரியறது இல்ல, ரொம்ப இக்னரண்டா இருக்கும். சோ அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி நம்மளுக்கு டவுன்ஃபால் ஆகுறது, நம்ம ஹெல்த் ரொம்ப டிராப் ஆகுறதுங்கிறது இட்ஸ் வெரி காமன். So இது எல்லாமே we will be reversing in a period of time. So that is how நம்மளுடைய பேனல் மெம்பர்ஸுமே அவங்களுடைய ஹாப்பினஸை இங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஷேர் பண்ணியிருந்தாங்க. லைக் எப்படி நம்ம வந்துட்டு we are going to I mean perform. இப்போ இங்க இருக்கிற ஒருத்தங்களுக்குமே லிட்ரலி அந்த ஒரு ஹோப் எப்படி வரும் அப்படின்னா, லைக் எப்படி நம்ம இருந்து when we are visualizing ourselves down the line ஒரு 2 to 3 monthsல 10-15 kgs கம்மி பண்ணும்போது of course as a byproduct we will be reversing all our issues related health also. So health related issues also. So I hope உங்க எல்லாருக்குமே டிஜிட்டல் ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஹேண்ட் சிம்பிள் தெரியும். ஸோ அந்த ஹேண்ட் சிம்பிளை நீங்க ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு ரிகார்டிங் யோர் ஹெல்த் ஆர் ரிகார்டிங் வாட் எவர், லைக் உங்களுக்கு ஃபேட் லாஸ் பண்றதை பத்தியா இருக்கலாம், ஆர் வேற ஏதாவது இஷ்யூஸ் லைக் ஃபர்டிலிட்டி, PCOD, இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டிஜிட்டல் ஸ்கிரீன்ல தெரிகிற அந்த ஹேண்ட் சிம்பிளை you can press so that we can unmute you from our end and ask you, I mean you can clear your doubts as well. So fine. இங்க வந்து பாத்தீங்கன்னா like basically like before going into that there are some 2 to 3 questions displayed here. உங்களுக்கு chat box-உம் அங்க visible-ஆ தெரியும் friends. So யாருக்காவது chat box-ல maybe உங்களுக்கு if you are not audible அப்படின்னா chat box-ல கூட நீங்க வந்துட்டு you can post your questions over here. So anonymous attendee பேர் என்னன்னு தெரியல, பட் ஆனா உங்களுடைய weight 108 kgs போட்டிருக்கீங்க, irregular periods for last 3 years, 29 years அப்படின்னு போட்டிருக்கீங்க. So I don't know if you are married or unmarried. அதே மாதிரி உங்களுடைய வெயிட்டையுமே நீங்க ஹைட்டையுமே நீங்க மென்ஷன் பண்ணல. ஸோ டெஃபினெட்லி 106 kgs அப்படிங்கும் போது டெஃபினெட்லி நீங்க வந்துட்டு 6 feet or 6.2 feet டாலா இருந்தா கூட அகெயின் நீங்க 30-35 kgs ஆஃப் ஓவர் வெயிட்ல தான் இருக்கீங்க. ஸோ டெக்னிக்கலி நம்ம இருக்கோம் இந்த மாதிரி ஓவர் வெயிட்ல அப்படிங்கும் போது ப்ராசஸிங் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபேட் பர்னிங்ல இருந்து இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபேட் பர்னிங் நம்ம எப்படி பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி இப்போ பாத்தீங்கன்னா லைக் நம்ம பாடி வந்துட்டு இட் இஸ் அக்யூமுலேட்டிங் ஆல் யுவர் எனர்ஜி இன்டு ஃபேட். நீங்க எக்ஸஸா மாவுச்சத்து நீங்க நினைச்சு என்னெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ உங்க பாடிக்கு அது எல்லாமே ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி எனர்ஜியா ப்ரொடியூஸ் ஆகாம ஃபேட்டா அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும் போது இப்போ நீங்க வந்துட்டு ஒரு ப்ராப்பரான system of diet follow பண்றீங்க அப்படிங்கும் போது your fat is going to get converted into energy. So அந்த மாதிரி உங்களுடைய fat எனர்ஜி ஆகிற இந்த ப்ராசஸ்ல தான் each month 5 kgs 7 kgs ஈவன் ஒரு மேலா இருந்தாங்க அப்படின்னா 8 to 9 kgs வரைக்கும் கூட ஃபென்டாஸ்டிக்கா வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ண முடியும். பட் ஐ டோன்ட் நோ நீங்க உங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணல. ஸோ டெஃபினெட்லி நீங்க 1-to-1 ரீச் பண்ணுங்க வசந்தியா. we will definitely guide you. அதே மாதிரி நீங்க if you are a male உங்களுக்கு 1 monthல almost you'll be able to reduce almost 7 to 8 kgs of your body weight. Okay, so நித்யான்னு ஒருத்தங்க மெசேஜ் பண்ணிருக்காங்க from திருப்பூர். ஓகே, ஸோ நித்யா திருப்பூர். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஏர்லியரா நான் சொன்ன மாதிரி இரெகுலர் பீரியட்ஸ் பை ப்ராடக்டா நீங்க ஃபேட் லாஸ் பண்ணிட்டே வாங்க, உங்க பாடியில இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரிவர்ஸ் ஆகும். இரெகுலர் பீரியட்ஸ்க்கு there are so many reasons for irregular periods friends. It might be your like you know PCOD-ஆ இருக்கலாம், இல்ல ஜஸ்ட் உங்களோட பாடி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிறது ஓவர் வெயிட்ல இருக்கிறனாலயா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு லாங் ரன்ல நீங்க இரெகுலர் பீரியட்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப இரெகுலர் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாசம் 40 days ஆகுறது, அப்புறம்
45 days ஆகுறது அப்படி கிடையாது. irregular periods அப்படிங்கும் போது உங்களுக்கு மந்த்லி 2 times ஆகுதுனாலோ இல்ல 28 to 30 days ஆஃப் சைக்கிள்ல உங்களுக்கு ஃப்ளோ இல்லைன்னா கூட அதுவுமே irregular periods தான். நிறைய பேருக்கு அந்த adolescent ageல இருந்தே அந்த ஒரு ignorance இருக்கு. நிறைய பேர் we are not aware of it. So அதனால பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி நீங்க வந்துட்டு ஒரு ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் அப்டோமன் ஸ்கேன் பண்ணி இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி சிஸ்ட் இருக்கு அப்படின்னா அதோட சைஸ் என்ன, வாட் கைண்ட் ஆஃப் சிஸ்ட், அது வந்து உங்களுக்கு சாக்லேட் சிஸ்டா இருக்கா, வாட் எவர். ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா யூ ஹாவ் டு டெஃபினெட்லி என்ஷூர் தட் நீங்க வந்துட்டு ஒரு ப்ராப்பரான டயட் சிஸ்டம் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னுட்டு. ஸோ எஸ் நித்யா இஸ் ஆல்சோ சிமிலர்லி நீங்க வந்துட்டு திருப்பூர்ல இருந்து மெசேஜ் பண்ணிருக்கீங்க. 5.2 ஹைட்டுக்கு 69 kgs இருக்கீங்க. ஸோ அஃப்கோர்ஸ் பண்ணலாம் நித்யா, நீங்க கூட பண்ணலாம். அதாவது எக்ஸசைஸ் ரிக்வயர்டுன்னு கேட்டிருக்கீங்க. டெஃபினெட்லி எக்ஸசைசஸ் ஆர் நாட் மேண்டிட்ரி. இங்க வந்துட்டு உங்களுடைய ரெஜுவினேஷன், உங்களுடைய மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஆர் எனக்கு வந்துட்டு என்னுடைய லைஃப் ஸ்டைல்லே வந்துட்டு ஐ விஷ் நான் எப்பவுமே ஒரு ஏரோபிக்ஸ் பண்றேன், ஆர்எல்ஸ் நான் ஜிம் போறேன், வாக்கிங் பண்றேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் யூ கேன் டூ. அதுல தப்பு கிடையாது. பட் ஆனா நீங்க அப்படி பண்றதுனாலதான் உங்களுக்கு இந்த ப்ராசஸ்ல ஃபேட் லாஸ் ஆக போகுதா அப்படின்னா டெஃபினெட்லி நோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொடுக்குற அந்த கஸ்டமைஸ் டயட்ல அஃப்கோர்ஸ் நீங்க வீட்லயே சமைக்கிற மாதிரி தான் எது நீங்க ப்ரொபோர்ஷன்ஸ் எவ்வளவு எடுத்துக்கணும், எது நீங்க ஃபியூ பீரியட் ஆஃப் டைம்க்கு நீங்க அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ இந்த ப்ராசஸ்ல தான் நம்மளுக்கு ஃபேட் லாஸ் நடக்க போகுது. ஸோ நீங்க வந்துட்டு உங்களோட ஐடியல் வெயிட் 55 kgs. ஸோ 14 kgsங்கிறது இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஈஸி நித்யா. ஆல்மோஸ்ட் ஒரு 14 kgs இஸ் கோயிங் டு ஹேப்பன். உங்களோட ஐடியல் வெயிட் நீங்க வந்துட்டு 3 monthsல ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரிவர்ஸ் ஆயிருவீங்க. டோன்ட் வரி ரிகார்டிங் தட் ஆல்சோ. ஓகே ஃபைன். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஐ டோன்ட் நோ ஐஃபோன் அப்படிங்கிற நேம்ல ஒருத்தங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஐ ஹாவ் கிவன் த டாக்கிங் ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கும் நீங்க உங்களோட ஏஜ், height and weight சொல்லிட்டு you can clear your questions. ஆடிபிளா இருக்குங்களா நான் பேசுறது? யா ஹலோ எஸ் மேம், உங்க பேருங்க? என் பேரு சாய் மேம். சாரி, சாய் சாய். ஓகே சாய், எங்க இருந்து பேசுறீங்க சாய்? சென்னையில இருந்து சென்னை. பேசுறேன். ஓகே சாய், குட் ஈவினிங். சொல்லுங்க Good சாய், உங்களோட ஏஜ், ஹைட் அண்ட் வெயிட் சொல்லுங்க. எனக்கு ஏஜ் 34 ஆகுது. ஓகே. ஹைட் 5.3, வெயிட் பாத்தீங்கன்னா 76.5. 5.3 இருக்கீங்க. 76.5 வெயிட்ல இருக்கேன். ஓகே, கரெக்டா 20 கிலோ ஓவர் வெயிட்ல இருக்கீங்க சாய். உங்களோட ஐடியல் வெயிட் வந்துட்டு 56. பார்த்தேன், நான் மெஷர்மெண்ட் பார்த்து வசந்தி சென்ட் பண்ணிருந்தாங்க. இப்போ இந்த ஏஜ் எனக்கு இப்பவே பாத்தீங்கன்னா எனக்கு பீரியட்ஸ் வந்து ஃப்ளோ ஹெவியா இல்ல. ஒன் டே மட்டும்தான் ஃப்ளோ இருக்கு. ஓகே. அது ஆஃப்டர் டெலிவரி சிசேரியனாலயா இல்ல எனக்கு என்னன்னு தெரியல. அதனாலதான் எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதான்னு கூட தெரியல. ஆனா ஃபுட் எடுத்தாலும் எனக்கு வெயிட் ஏறிட்டே தான் இருக்கு மேம். ஓகே சாய். சாய், நீங்க வந்துட்டு இது உங்களோட ஃபர்ஸ்ட் டெலிவரியா இல்ல உங்களுக்கு எவ்வளவு குழந்தைங்க இருக்காங்க? ஒரு குழந்தை தான், ஒரு பையன் தான் மேம். 5 years அவனுக்கு ஆகுது. ஓகே. சோ ஒரு நாள் தான் இருக்குனாலும் உங்களுக்கு ரெகுலர் சைக்கிள் இருக்கா? எவ்வளவு டேஸ் ஆஃப் பீரியட் சைக்கிள் இருக்கு உங்களுக்கு? லைக் இந்த மந்த் உங்களுக்கு 20ஆம் தேதி ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் எப்போ ஆகுது சாய் உங்களுக்கு? எனக்கு 24 days 26 பீரியட்ஸ் வருது. வந்துச்சுன்னா ஒரு ஒன் டே எனக்கு ஃப்ளோ இருக்கு. ஒன் டே ஓவரால் இருக்கு, லைட்டா இருக்கு. செகண்ட் டே எல்லாம் ஒண்ணுமே இருக்காது. தேர்ட் டே இதுக்கு முன்னாடி எனக்கு 5 days வரும். ஓ ஓகே. எவ்வளவு மந்த்ஸா உங்களுக்கு இப்படி இருக்கு? எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 years-ஆவே எனக்கு அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் 2 years-ஆவே அப்படிதான் இருக்கு. ஓகே சாய், நீங்க ஆக்சுவலி வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடியே நான் ஒரு அனானமஸ் நம்பர்ல இருந்து கூட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, irregular periods 106 kgs. சேம் எக்ஸாக்ட்லி நம்ம ஃபேட் லாஸ் பண்ண நம்ம பாடியில நம்மளுக்கு நல்லாவே யூ வில் பி டெஃபினெட்லி நீங்க அந்த டயட் ப்ராசஸிங் நீங்க ஸ்டார்ட் பண்ணோடனே எங்களுடைய கிளைண்ட்ஸ் சொல்ற ஃபர்ஸ்ட் இது என்னன்னா, மேம் பீரியட்ஸ் ஃப்ளோ அமேசிங்கா இருக்கு மேம். அந்த 13 வயசுல நான் பியூபர்ட்டி ஆனப்ப எனக்கு எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ டோட்டலா எல்லாமே டிஃபர் ஆகுதுங்க. குழந்தைங்க 2 குழந்தைங்க வந்துட்டாங்கன்னா பீரியட்ஸ் ஆகுதாங்கிறது கூட நிறைய பேர் மறந்துடுறாங்க சாய்.
ஓகேங்களா? சோ நம்மளுடைய டேட்ஸை கவுண்ட் பண்றது கிடையாது, ஃப்ளோ எப்படி இருக்குன்னு தெரியாது. we are literally not aware of any such things. பட் அப்படி போக போக என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, மெதுவா நம்மளுக்கு ஃப்ளோ கம்மியாகும், ஹார்மோனல் இம்பேலன்சிங்ஸ் ஆகும், ஹேர் ஃபால் ஆகுறது, ஃபேஷியல் ஹேர்ஸ் வர்றது, அன்வான்ட் இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சின்ல ஒரு அப்பர் லிப்ல வந்துட்டு அன்வான்ட் ஹேர் வருது. இது வந்துட்டு இக்னரண்டா நம்ம லாங் ரன்னுக்கு விடும் போதுங்க. ஓகேங்களா? சோ நீங்க ஃபர்ஸ்ட் யூ ஃபோக்கஸ் ஆன் ஃபேட் லாஸ். ஓகேங்களா? பிகாஸ் ஆல்ரெடி உங்களுக்கு பேபி இருக்காங்கங்கும் போது நீங்க ஃபேட் லாஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நீங்க டயட்குள்ள வந்து நீங்க 5 to 6 kgs 1 monthல கம்மி பண்ணுவீங்க பாருங்களேன். சோ அந்த மந்த்ல இருந்தே you will be experiencing the complete feel of your period. எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, it will be like almost 3 to 4 days of proper flow உங்களுக்கு இருக்கும். சோ ரொம்ப கண்டென்டடா இருக்கும். அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் இது ஒரு ரீசன் நாங்க. because it will again lead into insulin resistance. அதுதான் நாங்க சொல்றோம். சோ அப்படியே நம்ம இக்னரண்டா விட்டுட்டோம்னு வைங்களேன், நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் டெலிவரியில டயபெட்டிக் இருக்காது, பிசிஓடி இருக்காது, இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருந்திருக்காது. பட் செகண்ட் லேபர்னு போகும்போது இட்ஸ் அ வெரி பிக் கொஸ்டின் மார்க். ஓகேங்களா? இது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா போயிருது. சோ அந்த டைம்ல தே ஆர் ஸ்ட்ரகிளிங். ரெண்டாவது பிரெக்னன்சிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க மேம். ஓகேங்களா? சோ ப்ளீஸ் டோன்ட் லீவ் இட் இக்னரண்ட். நீங்க 34 years சொன்னீங்கல்ல சாய்? Yes, ma'am. Okay, so it's quite a very young age only. So நீங்க என்னன்னா like உங்களோட flow 3 to 4 days cycle perfect. 26, 27 days உங்களுக்கு cycle இருக்கு சொன்னீங்க, which is amazing. But flow you have to ensure that you are having a 3 to 4 days of proper flow side. That will happen once you perform the diet. So கண்டிப்பா நீங்க கேர் பண்ணி தான் ஆகணும். as a byproduct நீங்க weight loss பண்ண இதுவும் eventually you will be seeing the fantastic result. Okay? Okay, ma'am. Thank you. Thank you, sir. another number like Xiaomi அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நம்பர்ல இருக்கீங்க மேம். உங்களுக்கு நான் டாக்கிங் பர்மிஷன் கொடுத்திருக்கேன். நான் பேசிவிட்டேன். நான் பேசிவிட்டேன். சொல்லுங்க மேம், உங்க பேருங்க? வேற யாரு? ஹலோ ஹலோ, ஜியோமிங்கிற நேம்ல வந்திருக்கீங்க மேம். என்னது? என்னோட நான் கேட்டேன். ஓகே ஃபைன். இல்ல ஐ திங்க் she got disconnected நினைக்கிறேன். So yes friends, again raising hand. Ma'am, am I audible to you? Xiaomi. இருக்கேன், கேக்குதுங்களா உங்களுக்கு? கேக்குது மேம். ஓகே, குட் ஈவினிங். உங்க பேரு மேம்? தேஜு. தேஜு, சொல்லுங்க தேஜு, எங்க இருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன் மேம். ஓகே தேஜு, உங்க ஏஜ், ஹைட் அண்ட் வெயிட் சொல்லுங்க தேஜு. ஏஜ் வந்து 29. ஓகே. ஹைட் வந்து அப்ராக்சிமேட்லி 5.4 இருக்கேன். ஓகே. 90 kgs இருக்கேன். ஆல்ரெடி மேரிட் ஆயிடுச்சு, 2 பேபிஸும் இருக்கு. பட் ஆனா பீரியட்ஸும் ரெகுலரா தான் இருக்கு, ஃப்ளோல எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. பட் ஆனா வெயிட் மட்டும் தான் எப்படி லாஸ் பண்றதுன்னு தெரியல. ஓகே, நீங்க 40 கிலோ கிட்ட ஓவர் வெயிட், லைக் 90னா 30 kgs. உங்களோட ஐடியல் வெயிட் வந்துட்டு 58 to 60. ஓகேங்களா? உங்களோட ஹைட்டுக்கு 5.4 அப்படின்னா உங்களுடைய ஐடியல் வெயிட் as per 22 BMI it is ஆல்மோஸ்ட் ஒரு 58 to 60 kgsக்குள்ள யூ கேன் ஸ்டிக் ஆன். பட் அங்கிருந்து நம்ம 30 கிலோ ஓவர் வெயிட்ங்கிறது எப்போ நடந்தது உங்களுக்கு தேஜு? இது வந்துட்டு இஸ் இட் எனி ரீசன் சடனா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆயிடுச்சா? செகண்ட் லேபர்? உங்க பாப்பா செகண்ட் லேபர் தான். செகண்ட் லேபருக்கு தான் ஓவர் வெயிட் ஆயிடுச்சு எனக்கு. ஏஜ் என்ன தேஜு செகண்ட் பேபிக்கு? 20. பேபி ஏஜ்? பேபி ஏஜ் வந்து இப்போ 9 ஆயிடுச்சு. ஓகே சார். பட் ஆனா பீரியட் இப்ப ரெகுலரா இருக்குங்கறீங்க? பீரியட்ஸ்ல வந்து ரெகுலரா தான் இருக்கு. ஃப்ளோவும் எனக்கு 5 days கம்ப்ளீட்டா ஆயிடும் எனக்கு. ஓகே, அதனால அதுவும் பிரச்சனை இல்ல. பட் ஆனா பெயின் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸ்டொமக் பெயின்ல இருந்து பேக் பெயின்ல இருந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே ஓகே. நிறைய பேருக்கு டயட், அதாவது வெயிட் இருக்கும், வெயிட் கம்மியா இருக்கும், அது இல்ல. பட் ஆனா அந்த பீரியட் வருதுனாலே ஃபியர் வந்துரும். சோ அதுக்கு என்ன காரணம்னா நம்மளோட எண்டோமெட்ரிக் லேயர் வந்துட்டு ஒரு சிலருக்கு ரொம்ப திக் ஆயிருங்க. ஓகேங்களா? நம்ம யூட்ரஸ்க்குள்ள ஒரு தின் வால் இருக்குங்க. ஓகேங்களா? சோ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா திக் ஆயிரும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ல ஆல்ரெடி உங்க பாடி, நீங்க 30 கிலோ ஓவர் வெயிட்னாலே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்கு தேஜு. சோ என்னன்னா நீங்க என்ன உணவு கொடுத்தீங்கனாலும் அதோடைய பர்பஸ் என்ன?
வசந்தி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அதோட பர்பஸ் வந்துட்டு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகணும் தேஜு. ஆனா எனர்ஜி கன்வெர்ட் ஆகாம அன்பார்ச்சுனேட்லி எல்லாமே ஃபேட்டா அக்யூமுலேட் ஆகுது. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஃபேட்டா அக்யூமுலேட் ஆகுறதுனால தானே நீங்க வெயிட் கெயின் ஆகுறீங்க. இட் இஸ் அகைன் எண்டிங் இன்டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஆகும்போது நம்மளோட யூட்ரஸ்க்குள்ள ஒரு தின் வால் இருக்கு. இட் கெட்ஸ் திக்கன். ஓகேங்களா? சோ அது திக் ஆகுது அப்படிங்கும் போது உங்களுக்கு பீரியடா ஷெட் அவுட் பண்ணும்போது பயங்கர பெயின் இருக்கும். சோ ரொம்ப அப்நார்மல் பெயின் இருக்கும். முட்டி கொடையும், 2 முட்டியுமே கொடையும். ஓகேங்களா? 2 முட்டியும் கொடையிற மாதிரி இருக்கிறது, லோ பேக் பெயின் ஆகுறது. சோ அந்த பீரியட் வருதுனாலே அந்த சிம்டம்ஸ்லயே நிறைய பேர் பயந்துருவாங்க தேஜு. சோ தேஜு நீங்க வந்து யூ ஹேவ் டு டேக் யுவர் ஃபர்ஸ்ட் மெஷர்ஸ். லைக் இப்ப நம்ம 5.4க்கு நம்ம இந்த 4 மாசம் ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. 4 மாசத்துல நான் 20 கிலோ குறைக்கிறேன். சோ ஆட்டோமேட்டிக்கா நான் 70 kgsக்கு வரேன். என்னுடைய இஷ்யூஸ் லைக் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து நான் கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் ஆகுறேன். ஓகே, சோ அண்ட் தென் ஈவன் கெட்டிங் த மெயின்டெனன்ஸ் டயட்டிங் பிகெஸ்ட் சேலஞ்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க மேம் நானே பெர்ஃபார்ம் பண்றேன், நானே டயட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஃப்ரூட்டா நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஆர் ரைஸுக்கு பதிலா நான் ரொட்டி எடுக்கிறேன். சோ ஆல் தீஸ் திங்ஸ் வெரி பிக் மிஸ்டேக் வாட் எவர் வி டு. ஓகேங்களா? ஸ்பிளிட் பண்ணி நம்ம ஃபுட் எடுத்துக்கிறதா இருக்கலாம். ஓகே, ஆர் நம்ம வந்துட்டு ஓவரா ஒரு நாள் ஃபுல்லா லிக்விடா எடுக்கிறது, ஒரு ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், பைனாப்பிள் ஜூஸ், வாட்டர்மெலன் ஜூஸ். சோ அதெல்லாம் உங்களுக்கு நினைச்சீங்கன்னா அஃப்கோர்ஸ் கிடையாதுங்க. அப்படி நீங்க 8 கிலோ 10 கிலோ குறைச்சீங்கனாலும் அதை விட்டுட்டு நார்மல் டயட் போய் பாருங்க, யூ வில் பி டபுளிங் அப் த வெயிட். ஸோ ஹியர் டெக்னிக்கலி வி வில் பி ஆல்சோ உங்களுக்கு நாங்க வந்துட்டு ஒரு குட் நாலேஜ் கொடுப்போம் on how to maintain your weight. Okay, so என்ன சாப்பிட்டாலும் how can you maintain your lost weight is the biggest challenge. So first நீங்க அந்த ஒரு 4 months of processல 20 kgs வரைக்கும் எப்படி ஒரு ப்ராப்பர் கஸ்டமைஸ்டு டயட்ல யூ வில் பி ஏபிள் டு ரிவர்ஸ்ங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க தேஜு. ஓகே, சோ ஃபார் தட் கண்டிப்பா நம்ம ஒரு சில பிளட் டெஸ்ட்ஸ் நீங்க எடுக்கணும். சோ அது உங்களுக்கு வசதி கைட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் யூ டேக் ஆல் தோஸ் பிளட் டெஸ்ட்ஸ் டெஃபினெட்லி we can customize the diet for you and then you can perform it. Each month 5 to 6 kgs எந்த ஒரு physical efforts இல்லாம ஈஸியா உங்களால கம்மி பண்ண முடியும் தேஜு. இன் கேஸ் இப்ப பாடி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்குங்கும் போது இப்ப நிறைய பேர் இப்போ நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, நிறைய பேர் ஐடியல் வெயிட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா கூட பெல்லி ஃபேட் போட்ட மாதிரி இருக்கிறது, தொப்பை. ஓகேங்களா? சோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் இஷ்யூஸ் இருக்கும், ஒரு ஹை கொலஸ்ட்ரால்ஸ் இருக்கும். ஓகே, சோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா டெக்னிக்கலி டெஃபினெட்லி we will be providing you with some supplements. ஓகேங்களா? சோ ஒமேகாங்கிறது வந்துட்டு யூசுவலி நம்மளுடைய ஃபேட், நம்ம பாடியில இருக்கிற ஃபேட் கண்டென்ட்டை வந்துட்டு உங்களுக்கு அக்ரெசிவா உங்களுக்கு நிறைய ஃபேட் போட்டுக்கிட்டே போகும்போதுங்க ஒமேகா இருக்கிற மாதிரி உணவு நீங்க கொடுக்கணும். ஃபார் பர்டிகுலர் kind of people நம்ம reports பார்த்துட்டு we will be also deciding to give you even omega through supplements also. Let us see into your reports, cholesterol issues, triglycerides இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு we can help you out with it, Teju. Okay ma'am. Okay ma'am, thank you very much ma'am. Okay Teju, nice. Okay, yeah, thanks. So yes friends, நான் தேஜு கிட்ட சொன்ன மாதிரி தான் இப்போ வந்துட்டு பிகாஸ் இப்போ வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் ரெகுலர் பீரியட்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. டயபெட்டிஸ் ரொம்ப வருஷமா இருக்கு, 10-12 வருஷமா இருக்கு. ஆர்எல்ஸ் வந்துட்டு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம்னா, அம்மாக்கு டயபெட்டிக் இருக்கு, பாட்டிக்கு டயபெட்டிக் இருக்கு, சோ எப்படி இருந்தாலும் எனக்கு டயபெட்டிக் வந்துரும். சோ அப்படி நம்ம ப்ரிஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஆல்ரெடி. சோ அதனால ஒரு விஷயம் நம்மளுக்கு ஹேப்பன் ஆகுதுன்னா கூட கிரேஸ்ஃபுல்லா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுவே ரொம்ப பெரிய மிஸ்டேக். ஓகேங்களா? சோ அது நம்ம அப்படி இருக்க கூடாது. பிகாஸ் நம்ம அப்படி இருந்தோம்னா நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம்? சேம் திங். அதுதான் நம்மளுக்கு அப்படியே நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. சோ அதனால இப்ப நம்மளுக்கு பெல்லி ஃபேட் போடுதுனாலோ ஆர் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கு அப்படின்னாலோ டெஃபினெட்லி ஃபேட்டி லிவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிசிஓடி ஒருத்தவங்களுக்கு இருக்கு, ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னா டெஃபினெட்லி ஃபேட்டி லிவர் இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ் இருக்கு. இது வந்து நம்ம ஆல்கஹால் எடுக்கணும் ஆர் லிக்கர் பண்ணனாதான் ஃபேட்டி லிவர் வருமானா கிடையாது மேம். அஃப்கோர்ஸ் பாத்தீங்கன்னா 40 to 50% ஆஃப் த ஃபீமேலுக்குமே நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் வருதுங்க. சோ அதெல்லாம் எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, அகைன் நம்ம எடுத்துக்கிற மல்டிபிள் ஈட்டிங், டூ மச் ஆஃப் ரிஃபைன் கார்ப்ஸ் எடுக்கிறது, ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது. சோ இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா நம்மளோட லிவர் தான் ஆக்சுவலி த ட்ரூ மேஜிக். இதெல்லாம் நடக்கிறதுக்கு நம்ம ஃபேட், அந்த ஃபேட் எப்படி பியூட்டிஃபுல்லா சொல்றாங்க, மேஜிக் மாதிரி இருக்கு. 20 kgs வரைக்கும் எப்படி என்னால வந்துட்டு இது பண்ண முடியும், ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும், 20 kgs வரைக்கும் எப்படி என்னால வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஆல் ஆஃப் தீஸ் உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா டெஃபினட்டா நம்மளுடைய லிவர் அப்படிங்கிற ஆர்கன் தான் வந்துட்டு இவ்வளோ விஷயங்களையுமே நம்மளுக்கு பண்ணி கொடுக்க போகுதுங்க. ஓகே, சோ லிவர் வந்துட்டு இவ்வளோ அழகா நம்மளுக்கு ஃபங்க்ஷனிங் பண்ணி கொடுக்க போகுது. அந்த லிவர் மேல நம்ம ஃபேட் வச்சிருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஃபேட்டை லிவர் மேல இருந்து நம்ம ரிசால்வ் பண்ணணுமா,
ஆர் நம்ம ஃபேட் லாஸ்ல பார்க்கணுமா? நிறைய பேர் டயட் கொடுங்க. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் இக்னரன்ஸ் பீப்புள் ஆர் ஆஸ்கிங். வி அண்டர்ஸ்டாண்ட். ஆனா டயட் ஜஸ்ட் லைக் தட் கொடுக்க முடியாதுங்க. ஓகே, சோ உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா? நம்மளுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால டயபெட்டிஸ்ல இருக்கீங்களா? பிளட்ல ஏதாவது இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்கா? இதெல்லாம் பார்த்துட்டு when we work accordingly, because அந்த மேஜிக்கல் நிறைய பேர் யோசிப்போம் இல்லையா, எப்படி ஒரு மெஷின் இருந்தா நல்லா இருக்கும், நம்ம வெயிட் எல்லாம் ஷெட் அவுட் பண்ணணும் ஈஸியான, அந்த மெஷினே நம்ம லிவர் தாங்க. சோ அவ்வளவு அழகான மெஷின். இந்த மெஷின் தான் உங்களுடைய ஃபேட் கண்டென்ட்டை வந்துட்டு எனர்ஜியா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகுது. ஆனா இது மேல நம்ம அக்ரெசிவா ஃபேட் போட்டிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட ஃபேட் லாஸ்ங்கிறது இட் வில் பி டஃப். சோ அந்த இடத்துல we will be progressing. நாங்க உங்களுடைய ஃபேட் லாஸ் ஜேர்னில we will be guiding you. சோ அதுல உங்களுக்கு வந்துட்டு லிவர் மேல இருக்கிற இஷ்யூஸை வந்துட்டு எப்படி we can resolve அப்படிங்கறது ஆல்சோ we can see to that. ஓகே, சோ yes, fine. Okay, so session started. Hi, Teja. Okay, fine. Teja, I have replied. Annie, hi ma'am. I'm Annie, 27 years old. I'm postpartum mom of 3 months old. Okay, my weight is 79 kg, 6 feet tall. Perfect. So how long will it take to reduce my weight? 2 months. Okay, Annie, so it's going to be a very happy news for you because you seem to be very tall. நீங்க நல்ல டாலா இருக்கீங்க. So feeding mother, so very good question. என்னன்னா being a feeding mother, first of all உங்களுக்கு அந்த மைண்ட் செட் வந்ததே இட்ஸ் a very good thing. Okay, so உங்களுக்கு இப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிருச்சா இல்ல இன்னுமே ஸ்டார்ட் ஆகலையா? பிகாஸ் நிறைய பேர் பிரெக்னன்சி ஆர் டெலிவரி ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இருந்து 1 வருஷம் 2 வருஷம் பீரியட்ஸ் ஆகலைன்னா கூட ரொம்ப அதை பத்தி we don't think about it because people keep on telling அதெல்லாம் ஆகாது, பால் கொடுக்குற வரைக்கும் ஆகாது. அப்படி கிடையாது ஆனி, ப்ளீஸ் டோன்ட் திங்க் லைக் தட். ப்ராப்பரா பீரியட்ஸ் இந்நேரம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கணும். ஆர் நீங்க டயட் ப்ராசஸ் ஆரம்பிச்சீங்கன்னா சூப்பர்பா உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய ஃபேட் லாஸ் ப்ராசஸிங் நடந்துரும். ஸோ ஆல்மோஸ்ட் ஹார்ட்லி நீங்க ஒரு 12 kgs வரைக்கும் தான் நீங்க வெயிட் லாஸ் பண்ண வேண்டியது இருக்கு. 2 months தான். ஸோ பெர்ஃபெக்டா நீங்க டயட் பண்ணீங்கன்னா நல்ல மில்க் செக்ரீஷன் இருக்கும். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க பிகாஸ் பீப்புளுக்கு அதை பத்தின நாலேஜும் இருக்காதுங்கிறனால ஐ எம் டெல்லிங் யூ ஹியர். நம்ம வந்துட்டு 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல இன்னும் 2 இட்லி சாப்பிட்றதுனால பால் சுரக்குமா, இல்ல ஒரு சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல இன்னும் 2 சாப்பிட்றதுனால பால் சுரக்குமானா அப்படி கிடையாது. ஓகேங்களா? சோ இதுலதான் நிறைய பேர் போஸ்ட்மார்ட்டம்ல வெயிட் கெயின் ஆகுறோமே. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி கூட நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க இல்லையா, ஆஃப்டர் செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் தான் நான் வெயிட் போட்டேன் அப்படின்னுட்டு. சோ அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி நீங்க ஒரு ப்ராப்பரான ஒரு நியூட்ரிஷியஸான நல்ல புரோட்டீன் இருக்கிற மாதிரி எடுக்கிறது, நிறைய ஃபைபர்ஸ் எடுக்கிறது, ஃபேட் எடுக்கிறது, இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க குவான்டிட்டி கம்மியா சாப்பிட்டாலும் நல்ல மில்க் செக்ரீஷன் இருக்குங்க. ஸோ நீங்க ப்ராப்பரா பிகாஸ் தேர் ஆர் சோ மெனி கிளைண்ட்ஸ் டயட்டிங் இன் ஃபீடிங் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ அழகா மில்க் செக்ரீஷன் வந்து அதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்னால தூங்க முடியல மேம், அவ்வளோ மில்க் செக்ரீஷன் ஆகுது அப்படி சொல்ற கிளைண்ட்ஸும் நாங்க நிறைய பாக்குறோம். ஸோ மில்க் செக்ரீஷனுக்கும் நீங்க எடுக்கிற கார்புக்கும் டெஃபினெட்லி தேர் இஸ் நோ ரிலேஷன். சூப்பர்வா நீங்க 2 months டயட் பண்ணுங்க. ஆஃப்டர் தட் we will be providing you the maintenance diet also where you can stick on to your ideal weight and be super good. லைக் உங்களோட பீரியட்ல இருந்து உங்களுக்கு ப்ராப்பரா வர ஆரம்பிச்சிடும். Definitely being a feeding mother, you will be able to diet and have a fantastic transformation, Annie. So Annie, I hope I have answered your question and also almost all of your questions has been answered, I guess. Okay, so Superb. So it was a fantastic session, friends. I hope இதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தவங்களுக்கும் இன்னைக்கு ஒரு டேக் அவேவாவது இருந்திருக்கும். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய டயட்ல என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும், என்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம். மல்டிபிள் ஈட்டிங் ஃபர்ஸ்ட் கட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எந்த ஃபுட்டா இருந்தாலும் நான் கார்ப் எடுக்கக்கூடாது அப்படின்னா அப்போ வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா தட் இஸ் வேர் யூ ஹாவ் டு என்ஷூர் தட் you think about the nutrition. So இங்கதான் நம்ம நியூட்ரிஷனை திங்க் பண்ணி நியூட்ரிஷனை நோக்கி நம்ம டிராவல் பண்றோம். ஒரு பிளேட் எடுக்கிறோம். ஈவன் ஃப்ரம் யோர் கிட், இட் ஹாஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் யோர் கிட். ஸோ நம்ம குழந்தைங்கள்ல இருந்தே இட்லி, தேங்காய் சட்னி, தோசை ஒரு கோகோனட் சட்னி, தேர் இஸ் நத்திங் இன் இட். ஸோ இதுல நான் என்ன இனோவேட்டிவா, என்ன நியூட்ரிஷியஸா, என்ன டேஸ்டியா பண்ணி கொடுக்க முடியும். தட் இஸ் வாட் இஸ் யுவர் இனிஷியல் ஸ்டெப். ஸோ because the kids are the next generation of healthier version. So இப்ப இருக்கிற நிறைய dietary styles எல்லாம் பாத்தீங்கன்னா 2 minutes, 1 minute, 30 secondsல என்ன பண்ணலாம், சோ அடுத்தது நம்ம வேலையை பார்த்துட்டு போறது அந்த மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டெஃபினெட்லி ஹியர் இப்போ நம்ம வந்துட்டு இனி அடுத்தடுத்து வரப்போற நிறைய பொல்யூஷனா இருக்கலாம், ஒரு நிறைய பிகாஸ் இப்ப பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் இஸ் அ மேஜர். இப்போ
அது ஒரு பெரிய சாப்டர். ஸோ அப்படி இப்போ போகும்போது லைக் நிறைய we get influenced with so many things. So அதனாலயே we are losing the root thing. So அந்த root cause நம்ம என்னங்கறத grip-ஆ புடிச்சு அங்கிருந்து நான் என்ன பண்றேன், am I doing the right thing so that I can give the healthier version to the next generation is that most thought of each and every one of you. இன்னைக்கு அது ஒரு பெரிய takeaway-வா இருக்கும் அப்படின்னு I hope. This session was super excellent and informative for you all. So மேற்கொண்டு உங்களுக்கு என்ன doubts இருந்துச்சு அப்படினாலும் definitely 1-to-1 வசந்தியை reach பண்ணுங்க. Please kindly take this screenshot and share her so that she will be availing you some fantastic offers in order to proceed with the diet. So hopefully meet you all in another, because we consecutively we have so much of sessions performed. Diabetes, PCOD, infertility, இந்த மாதிரி நிறைய sessions we perform. So definitely you can also spread this awareness to so many people. See you all in the next healthier session, friends. Take care, stay healthy, bye.